ஓ அப்படிலாம் இல்லை. யார்கிட்ட இவ்வளோ சத்தமாக பேசிட்டு இருக்கான்? ஏய் சரிடா, ஓகே ஓகே, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? அதான்க்கா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன்க்கா. ஃப்ரெண்டுன்னு தெரியுது. பேர் என்ன? அருணுக்கா. அருணா? ஆ ஏடா அவன் தான் உனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த. அது அப்போக்கா, இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். துரோகம்னு சொன்னீங்கடா. அக்கா அது ஒரு சின்ன விஷயம் தான்க்கா, அதுக்காக அவனை விட்டுற முடியாது. துரோகத்துல சின்ன துரோகம் பெரிய துரோகம், துரோகம் அவ்வளோதான். அக்கா நானே அவங்கள பெருசாக எடுத்துக்கல, நீங்கள் ஏன் இவ்வளோ பெருசு பண்ணுறீங்க? நாளைக்கு திரும்பவும் அவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான், திரும்பவும் என்கிட்ட வந்து குழம்பு தான் போகிறேன். அதனால தான் சொல்கிறேன். அக்கா அவன் என்கிட்ட சாரியும் கேட்டுட்டான், நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ ஆல் ப்ராப்ளம் சால்வ். எனக்கு ஒர்க் இருக்கு, நான் போகிறேன். இதெல்லாம் சொன்னால் எங்கே புரிய போகுது? பட்டா தான் தெரியும். அப்போ வச்சுக்கிறேன். ராபின், டேய் கேட்ட இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க? அக்கா இது எப்படி சொல்கிறது? என்ன சொல்லு, மூஞ்சிலே தெரியுது. என்னன்னு சொல்லு, என்னாச்சு? எனக்கும் பிரியாவுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தீங்க. லைஃப்பில் உன்னை விட இன்னொன்று பெட்டராக கிடைச்சா யார் வேணா எப்போ வேணா தூவி போட்டு போயிடலாம்க்கா. ஓஹோ, இப்போ உன்னை விட அவளுக்கு யார் பெட்டராக கிடைச்சது? இது சொல்லுடா, யாருன்னு சொல்லு. பரவாயில்ல, யாரு? அக்கா அது அருண்க்கா. ஓ, நினைச்சேன். ஒரு நாள் அவளுக்கு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாக்கா, அதுதான் நான் லைஃப்பில் பண்ண பெரிய தப்பு. அதுக்கப்புறம் அவள் ஆளே மாறிட்டான். இதுக்கு தான் படிச்சு சொன்னேன், அவன் சகவாசம் வேணாம் வேணான்னு. கேட்டியா? ஒரு தடவை துரோகம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது. மன்னிக்கிறியா? மன்னிச்சுக்கோ. ஆனால் அவங்கள நம்பி போனால் நமக்கு இதுதான் வரி. நாளைக்கு சொல்கிற பேச்சை கேட்குறதே கிடையாது. சரி விட, அந்த ரெண்டு துரோகிகளை எங்கேயோ கேட்டு போய் தொலையிட்டோம். நீங்கள் வேலையை பாரு. ஷீ டசன்ட் டிசர்வ் யூ. அப்போவே அக்கா சொன்னாங்க, கேட்டுக்கணும். துரோகம் சின்னதோ பெருசோ, ஒரு தடவை நமக்கு துரோகம் பண்ணிட்டா அவங்கள நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது. மன்னிச்சிடலாம், ஆனால் அவங்கள திரும்பவும் நம்பக்கூடாது. நம்பினா திரும்ப நீங்கள் ஏமாந்து போய் தான் நிற்கணும். திஸ் இஸ் அ லைஃப் லெசன் உங்களுக்கும்.